Para Science Hall. Your victory is our responsibility. Proper guidance of medical engineering undergraduates. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் மெயினா ரெண்டு விஷயம். ஒன்று ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை, அடுத்தது அதோட சம்பந்தப்பட்ட கூர்பண்ட விஷயம். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை முக்கியமான ஒரு விஷயம். ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில் ஒட்டுமொத்தமான தியரியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தியரியில் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது நாலு விஷயம். சரியா? முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துகிறோம், அதற்குரிய பயன்பாடுகள் என்ன. சரியா? அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில் நாங்கள் ஒப்புறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதை நாங்கள் என்னென்னு பார்ப்போம். அதில் நாங்கள் என்னென்ன குடித்தொகை என்னென்ன பிறப்புரிமை காரணிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இது ரெண்டாவது விஷயம். சரிதானே? மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில் எங்களுக்கு இறுதியாக ஒரு சமன்பாடு வரப்போகுது. சரிதானே? அந்த சமன்பாடு நாங்கள் எப்படி அந்த சமன்பாடை நாங்கள் எடுக்கிறோம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? நாலாவது விஷயம் இந்த ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையை நாங்கள் எந்த குடித்தொகைக்கு நாங்கள் பயன்படுத்தலாம், அதற்குரிய நிபந்தனைகள் என்ன, இந்த குடித்தொகையில் என்னென்ன நிபந்தனைகள் இருந்தால் நாங்கள் ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையை பயன்படுத்தலாம், அந்த நிபந்தனைகளுக்குரிய காரணிகள் என்ன. சரியா? இதுகள் தான் நாங்கள் இந்த ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை என்ற விஷயத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? விளங்கிட்டு தானே? முதலாவது பாருங்க, ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில் எங்களுக்கு இதில் முதலாவது பயன்பாடு என்ன. சரியா? ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில பயன்பாடு என்ன. சரியா? ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலையில பயன்பாடு என்னன்னு சொன்னா ஒரு குறித்த பிறப்புரிமை இயல்பு தொடர்பாக ஒரு குறித்த பிறப்புரிமை இயல்பு தொடர்பாக இல்லைன்னு சொன்னா பரம்பரை அமைப்பு தொடர்பாக சரியா ஒரு குடித்தொகையின் கூர்ப்பின் போக்கினை அறிய பயன்படுத்தப்படுவது ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை கோட்பாடு. அப்படின்னா எங்களுக்கு குறித்த பிறப்புரிமை இயல்பு இல்லைன்னு சொன்னா ஒரு குறித்த பரம்பரை அமைப்பு பிறப்புரிமை அமைப்பு, இந்த குறித்த பிறப்புரிமை இயல்பு இல்லைன்னா குறித்த பிறப்புரிமை அமைப்பு இது தொடர்பாக ஒரு குடித்தொகை இந்த இயல்புக்கு கூர்ப்படைகிற போக்க நாங்கள் அறியறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு கோட்பாடு தான் எங்களுக்கு ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை. சிம்பிளா சொல்ல போனோம்னு சொன்னா உதாரணத்துக்கு பாருங்கண்ணே, இப்போ இப்போ நாங்கள் 1980ஆம் ஆண்டுல நாங்கள் ஒரு குடித்தொகையா இருக்கணும். சரியா? 1980ஆம் ஆண்டுல இப்போ வச்சுக்கொள்வோமே, இப்போ நாங்கள் இதை சொல்லுவோம். இப்போ 1980ஆம் ஆண்டுல எக்ஸ்என்ற ஒரு இடத்துல எங்களுக்கு 100 இருக்கு. சரியா? 1980ஆம் ஆண்டுல எக்ஸ்என்ற ஒரு இடத்துல எங்களுக்கு 100 ஈக்கள் கூட்டம் இருக்கு. சரிதானே? இப்போ 2025ஆம் ஆண்டு. சரியா? 2025ஆம் ஆண்டு. சரியா? இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அதே குடித்தொகையை நீங்க இப்போ அவதானிக்க போறீங்க. இப்போ 1985ஆம் ஆண்டுக்கும் 2025ஆம் ஆண்டுக்கும் இவங்கள இந்த 85ஆம் ஆண்டுல இருந்த அந்த ஆக்கள் அந்த குடித்தொகைக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இயல்புல அந்த 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 ஏதாச்சும் ஒரு இயல்புக்கு ஏதாச்சும் ஒரு பிறப்புரிமை இயல்புல கூர்ப்பு நடந்திருக்கா என்னதை பார்க்கறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுறதுதான் இந்த ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை. ஐடியா விளங்குதா? சிம்பிளா சொல்ல போனா இப்போ வச்சுக்கொள்வோமே, இப்போ இந்த கண்டி இருப்போமே, கண்டியில் 5 வச்சுக்கொள்வோமே, இப்போ 2014ஆம் ஆண்டு. சரியா? இப்போ இந்த கண்டியில் 2014ஆம் ஆண்டு 2014 அப்படி வருஷம் இருக்கு தானே, 2014ஆம் ஆண்டு வருஷத்தில் இந்த பேராதனியில் கொஞ்சம் ஆக்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் பேராதனிய என்ற ஒரு ஏரியாவை நாங்கள் ஒரு குறித்தொகையாக எடுத்துட்டோம். விளங்குதா? பேராதனி என்ற ஏரியாவை நாங்கள் குறித்தொகையாக எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் ஏன் பேராதனியை நாங்கள் குறித்தொகை எடுத்துட்டோம் தானே. இப்போ என்ன பிரச்சனைடா, எங்களுக்கு பேராதனியிலிருந்து வெளியிலேயும் ஆக்கள் வரக்கூடா, இங்கேருந்து வெளியிலே ஆக்கள் போகவும் கூடா. விளங்குதா? இப்போ நாங்கள் ஒரு எல்லை மாதிரி எடுத்துட்டோம். பேராதனி ஒரு எல்லை 2014ஆம் ஆண்டு பேராதனி என்ற ஒரு எல்லையில் எங்களுக்கு இருக்கிற மக்கள். சரியா? இந்த மக்கள் இப்போ நீங்கள் 2025ஆம் ஆண்டு
வந்துட்டு இப்போ வந்து அதே இல்லை சரியா. இப்போ உதாரணத்துக்கு வந்து 10 மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னா 10 சதுர மீட்டர்னு சொன்னா அந்த 10 சதுர மீட்டருக்குள்ள இருந்த அதே மக்கள் இப்போ 2025ஆம் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களோட நம்பர்ஸ் வந்து கூடவா தான் இருக்கும் சரியா. மக்களோட நம்பர்ஸ் வந்து கூடவா தான் இருக்கும். இப்போ 1014ஆம் ஆண்டு இருந்த ஆக்களுக்கும் 2025ஆம் ஆண்டு இருக்கிற ஆக்களுக்கும் என்ன சரி கூர்ப்பு நடந்திருக்கா, இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறதுதான் இந்த ஹாரி வைன்பர்க்கின் சமநிலை. விளங்குதான் சொல்ல வர விஷயம். இது உங்களுக்கோ நாங்கள் உதாரணம் சொல்லிட்டு போகல, உங்களுக்கு இன்னும் நல்லாவே விளங்கும் சரிதானே. இப்போ வந்து பார்ப்போம் ரெண்டாவது விஷயம் சரியா. முதலாவது வந்து பார்த்துட்டீங்க ஹாரி வைன்பர்க்கின் சமநிலைன்னா உங்களுக்கு டெஃபினிஷன் கேட்டு வராது. ஹாரி வைன்பர்க்கின் சமநிலைக்குரிய பயன்பாடு என்னன்னா உங்களுக்கு தெரியணும். அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு குறித்த பிறப்புரிமை இயல்பு இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு பரம்பரை அலகு தொடர்பாக ஒரு குறித்தொகையில கூர்ப்பிட போக்க நாங்கள் வந்து அறியறதுக்கு பயன்படுத்தப்படுவது தான் இந்த ஹாரி வைன்பர்க்கின் சமநிலை. ரெண்டாவது பாருங்க, இதுல நாங்க என்னென்ன காரணிகளை வந்து பயன்படுத்துறோம் சரியா. இதுல வந்து நாங்க என்னென்ன காரணிகளை பயன்படுத்துறோம். முதலாவது வந்து இப்போ ரெண்டாவது விஷயத்தை பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த ஹாரி வைன்பர்க்கின் சமநிலைக்கு நாங்கள் எந்த காரணிகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி இப்போ 1914ஆம் ஆண்டுலேருந்து 2014ஆம் ஆண்டுலேருந்து 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னால் இப்போ இந்த 2014ஆம் ஆண்டில் குறித்த பகுதியில் இருக்கிற குறித்த குடித்தொகை வந்து 2025ஆம் ஆண்டுக்கு கூர்ப்படையுது அப்படின்றக்குள்ள நாங்கள் வந்து இந்த டைம்ல அது கூர்ப்படைஞ்சிருக்கா கூர்ப்படையலையா இல்லை எந்த அளவுக்கு கூர்ப்படைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு நாங்கள் ரெண்டு காரணிகளை பயன்படுத்துவோம். விளங்குதா. முதலாவது காரணம் வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா பிறப்புரிமை அமைப்பு அதிர்வெண் சரியா. ரெண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா எதிரொலிகளின் அதிர்வெண் சரியா. முதலாவது காரணி வந்து பிறப்புரிமை அமைப்போட அதிர்வெண், ரெண்டாவது காரணி வந்து எதிரொலிகளோட அதிர்வெண் சரியா. இது நாங்கள் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா போகல, இதை பத்தி நீங்க படிப்பீங்க சரிதானே. இப்ப ரெண்டாவது விஷயம் சரி. மூணாவது விஷயம் வந்து பாருங்க, இப்ப வந்து இந்த ஹாரி வைன்பர்க்கின் சமநிலைக்குரிய சமன்பாட்டை இப்ப நாங்க எடுக்க போறோம். விளங்குதா. ஹாரி வைன்பர்க்குரிய சமநிலைக்குரிய சமன்பாடை இப்ப வந்து நாங்க எடுக்க போறோம். முதலாவது விஷயத்தை பாருங்க. இப்ப வந்து பாருங்க, இப்ப இதுல வந்து நான் எடுக்கிறேன். இப்ப ஒரு குடித்தொகையில இதுல உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு குடித்தொகையில எங்களுக்கு வந்து 500 தாவரங்கள் இருக்கு சரியா. ஒரு குடித்தொகையில எங்களுக்கு வந்து 500 தாவரங்கள் இருக்கு சரியா. இந்த 500 தாவரங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு CR 800 CW 200 இருக்கு அப்படின்னா இப்ப எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் எடுத்தது வந்து எப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து இப்படி பாருங்க. இப்ப சிஆர்என்டா சிவப்பு நிறப்பூக்கள், இது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சிடபிள்யூன்னு சொன்னா வெள்ளை நிறப்பூக்கள் சரியா. சிடபிள்யூன்னு சொன்னா இளம் சிவப்பு நிறப்பூக்கள். இது வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, எங்களுக்கு வந்து நிறைவில் ஆட்சி, இணையாட்சி இல்லை சரியா. நிறைவில் ஆட்சி, இணையாட்சினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே. இணையாட்சின்னா சிவப்பும் இருக்கணும் வெள்ளையும் இருக்கணும். இது வந்து எப்படின்னா சிவப்பு தான் ஆட்சி. இப்ப நீங்க இளம் சிவப்புன்னு எடுத்தீங்கன்னா இளம் சிவப்புல உங்களுக்கு மிக அதிகமா இருக்கிறது என்ன சிவப்பு, 80% சிவப்பு 20% வெள்ளை. அப்ப ஆட்சி நானேண்டா 100% சிவப்பு வரணும். இணையாட்சி நானேண்டா இதுவும் 100% வரணும், இதுவும் 100% வரணும். ஆனா நிறைவில் ஆட்சின்னு சொன்னா இதுல சிவப்பு தான் ஆட்சி, ஆனா முற்று பெறல அந்த ஆட்சி. அப்படின்னா 80%. அப்ப கொஞ்சம் வெள்ளையும் வருது. ஸோ வெள்ளையும் சிவப்பும் மிக்ஸ் ஆகி எனக்கு சிவப்பு மிக அதிகமாக வரும். அது எனக்கு வார கலர் வந்து இளம் சிவப்பு வரப்போகுது. விளங்குதா.
இதே இது வந்து எனக்கு சோப்பு வெள்ளை ரெண்டுமே உங்களுக்கு வந்து இணையாட்சின்னு எப்படி வரணும்னா அந்த பூ எடுத்தீங்கன்னா அதில் சோப்பு டொட்டும் இருக்கணும் வெள்ளை டொட்டும் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கிறல்ல. ஐடியா விளங்குதா? இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த தாவரத்தை நீங்க எடுங்க. இப்போ நாங்கள் ஒரு குறித்தொகை எடுக்கிறோம் சரியா? ஒரு குறித்தொகை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு குறித்த பகுதியில் இருக்கிற ஒரு குறித்தொகையை நாங்கள் வந்து எடுக்கிறோம். அதில் வந்து 500 தாவரங்கள் இருக்கா சரியா? அந்த குறித்தொகையிட உங்களுக்கு வந்து மெண்டல்ட விதிப்படி அப்படின்னா அது வந்து ஒரு நிறைவில் ஆட்சியை காட்டுற ஒரு குறித்தொகை. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சிஆர்ஆர் வந்து எனக்கு சிவப்பு நிற இதழ்களை தருது, சிடபிள்யூடபிள்யூ வந்து எனக்கு வெள்ளை நிற இதழ்களை தருது, சிஆர்சிடபிள்யூ வந்து எனக்கு இளம் சிவப்பு நிற இதழ்களை தருது. இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐடியா சரியா? இப்போ வந்து பாருங்க, இப்போ 500 தாவரங்கள் சரியா? எல்லா தாவரமும் என்ன இருமடியமானது சரியா? இருமடியமானது மீனிங் என்ன? இப்போ இந்த 500 தாவரத்தில் இப்போ நீங்கள் முதலாவது தாவரத்தை எடுத்தீங்கன்னா இவருட தாயிலிருந்து எடுத்த கொண்டு வரும், இவருட தந்தையிலிருந்து எடுத்த கொண்டு வரும். விலங்க சொல்ல வர விஷயம், தாயிலிருந்து வார எதிர்வு கொண்டு வரும் சிஆர்ஓ இல்லைன்னா சிடபிள்யூஓ, தந்தையிலிருந்து வார எதிர்வு கொண்டு வரும் சிஆர்ஓ சிடபிள்யூஓ. ஐடியா விளங்குதா? விளங்குதா? அப்ப உங்களுக்கு ஒரு தாவரத்துல எத்தனை எதிர்வு வரும்? 2 எதிர்வு வரும். தாயிலிருந்து வந்தது தந்தையிலிருந்து வந்தது. மொத்தம் எத்தனை தாவரம் இருக்கு? 500 தாவரம். அப்ப மொத்தம் எத்தனை எதிர்வு வரும்? 1000 எதிர்வு வரும் சரியா? அதுல அவங்க தரவு தந்திருக்காங்க. அந்த 1000 எதிர்வுல எனக்கு 800 சிஆர் இருக்கு, 200 சிடபிள்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விளங்குதா? அந்த 1000 எதிர்வுகள்ல 800 எனக்கு வந்து சிஆர் இருக்கு, 200 எனக்கு சிடபிள்யூ இருக்கு. ஐடியா விளங்குதா? இப்போ வந்து பாருங்க, இந்த சிஆர் எதிரொட அதிர்வெண், இந்த சிஆர் எதிரொட அதிர்வெண் மொத்தம் எத்தனை? 1000. அதாவது மொத்த எதிரொருவின் மேல் உங்களுக்கு சிஆர் எதிரொரு சரியா? விளங்குதா? மொத்த எதிரொருவின் மேல் சிஆர் எதிரொரு. மொத்த எதிரொரு எத்தனை? 1000. சிஆர் எத்தனை? 800. ஸோ 0.8 சரியா? அதே மாதிரி சிடபிள்யூக்கு பாருங்க, மொத்தம் எத்தனை? 1000. இது எத்தனை? 200. மொத்தம் 0.2. ஐடியா விளங்குதா? மொத்தம் வந்து 800, 0.8, இதில் வந்து 0.2. இது வந்து என்ன? சிஆர்ட அதிர்வுகள் எதிர்வன், அடுத்தது வந்து சிடபிள்யூ அதிர்வுகள் எதிர்வன் சரிதானே? இப்படி வந்து நாங்க இது வந்து பார்ப்போம் சரியா? இந்த எதிர்வுகள் அதிர்வெண், இந்த எதிர்வுகளோட அதிர்வெண் வந்து இப்போ இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து கூர்ப்புண்ட எண்ணெய், இப்போ வந்து கூர்ப்புண்ட எண்ணெய்டா எங்களுக்கு வந்து டிஎன்ஏல வந்து விகாரம் வரணும் சரியா? விகாரம் வரணும்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நான் இதை எடுக்கிறேன் பாருங்க, இது விலங்குதா போட்? விலங்கு தானே? இங்கே பாருங்க, இதில் வந்து பாருங்க, இப்போ இதில் இது வந்து சிஆர், இது வந்து சிடபிள்யூ சரியா? இப்போ எதிர்வுகள் வந்து என்னத்தால் ஆக்கப்பட்டது? எனக்கு வந்து தொடர்ச்சியாக இருக்கிற டிஎன்ஏ மூலங்களால் ஆக்கப்பட்டது சரிதானே? இப்போ இந்த டிஎன்ஏ மூலத்தில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு விகாரம் வரும். விகாரம் வந்து உங்களுக்கு கூர்ப்பு நடக்கும். கூர்ப்புன்னு சொன்னால் என்ன? இப்போ உங்களுக்கு வந்து சிஆர் என்றது ஒரு சிவப்பு கலர் நிறத்தை குறிக்குது, சிடபிள்யூ என்றது ஒரு வெள்ளை நிறத்தை குறிக்குது சரிதானே? வச்சுக்கொள்வோமே. இப்போ அந்த சூழல் வந்து இருக்குது. அந்த சூழல்ல வந்து எனக்கு வந்து சிஆர்ல வந்து கூர்ப்பு வரப்போகுது. என்ன காரணம்னு சொன்னா, நான் உதாரணத்துக்கு இருக்கிறேன், அதுல வந்து சிவப்பு கலர் பூக்கள் இருக்கு. இந்த சிவப்பு கலர் பூக்கள் இருக்கக்குள்ள அங்க இருக்கிற இதுகள், அங்க இருக்கிற அங்கிகள் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த சிவப்பு கலர் பூக்கள் வந்து அந்த அங்கிகளுக்கு மிக இலகுவா வந்து கண்டுபிடிக்கிறதுக்குரியமா இருக்கு சரியா? அப்ப அந்த அங்கிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, சிவப்பு கலர் இதழ்களை வந்து அந்த இதழ்களை வந்து சாப்பிடுது சரிதா? அப்படி வச்சுக்கொள்வோமே. அப்படி சாப்பிட என்ன செய்யும்? காலப்போக்கில் எனக்கு சிவப்பு கலர் அந்த சிவப்பு இதழ்கள் வந்து இல்லாம போயிடும். விளங்குதா? இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த அங்கில இருந்து அந்த அங்கில இருந்து இந்த தாவரம் வந்து தப்பி பிழைச்சி வாழணும்னு சொன்னா என்ன செய்யணும்? சிவப்பு கலரை இல்லாம செய்யணும். விளங்குதா? சிவப்பு கலரை இல்லாம செய்யணும். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு பரம்பரையா போட்டி நடந்து குழப்பங்கள் வந்து டிஎன்ஏக்குள்ள குழப்பங்கள் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னா அந்த எதிர்வு வந்து மாற வெளிக்கிறது. விளங்குதா? அந்த எதிர்வு வந்து மாற வெளிக்கிறது சரிதானே? இப்ப என்ன வச்சுக்கொள்வோமே, இந்த எதிர்வு வந்து மாறி எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த சிஆர் எதிர்வு வந்து மாறி எப்படி வருதுண்டா, அது வந்து சிபி என்று வருதுன்னு வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு அது வந்து சிபி என்று வருது.
இது வந்து பச்சை, இது வந்து பச்சை. ஐடியா விளங்கிட்டா? இது வந்து சிபின்னு வருது, இது வந்து பச்சை. இப்போ இவரால் தப்பி பிள்ளை கேளும் தானே, இப்போ இவரால் தப்பி பிள்ளை கேளும். ஐடியா விளங்கிட்டா? இப்போ வந்து பாருங்க, இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இப்போ இந்த எதிர்வுகள் அதிர்வெண்ணை பார்ப்போம். சரியா? இப்போ நான் எடுக்கிறேன் எல்லா தாவரத்துலையுமே எனக்கு இந்த பச்சை வரல, மொத்தம் 5 தாவரத்தில் வந்திருக்கேன்னு நான் எடுக்கிறேன். சரி, 5 தாவரத்தில் வந்திருக்கு. 5 தாவரத்தில் வந்திருக்கேன்னு சொன்னா 5 தாவரத்துல உங்களுக்கு 5 CRல எனக்கு குறிப்பு நடந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளும். விளங்குதா? 5 CRல குறிப்பு நடந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அப்ப 5 CR என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து எப்படி போகுதோ 5 CBயா போகுது. விளங்குதா? 5 CR வந்து உங்களுக்கு 5 CBயா போகுது. இப்போ நீங்க திருவுக்கள் அதிர்வெண்ணை பாருங்களேன். இப்போ வந்து நான் CR அதிர்வெண்ணை எடுக்கிறேன், CR நம்பர் எடுக்கிறேன். இப்போ வந்து 5 CR போய் அந்த இடத்துல 5 CB வந்திருக்கு. எதிர்வுகளோட மொத்த எண்ணிக்கை மாறுமா? மாறாது. ஐடியா விளங்குதா? அது 5 CR போய் 5 CB வந்திருக்கு, மொத்த நம்பர் மாறாது தானே, மொத்த நம்பர் மாறாது. அது வந்து 1000. இப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு எவ்வளவு இருந்தது? 800 இருந்தது. இப்ப எத்தனை இருக்கு? 795. விளங்குதா சொல்ல ஒரு விஷயம்? இப்ப எத்தனை இருக்குது? 95. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எத்தனை வீதம்? 0.795. விளங்குதா? அடுத்தது வந்து பாருங்க, CW மொத்தம் 1000. CWல குரூப் நடந்திருக்கா? நடக்கல. அப்ப வந்து 200. அப்ப எத்தனை? 0.2. அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா நான் 2025ஆம் ஆண்டு சொல்ல போறேன். எப்படின்னா 2014ஆம் ஆண்டு இந்த தாவரங்கள்ல CR என்ற எதிர்வுகளோட அதிர்வெண் வந்து 0.8. 2025ஆம் ஆண்டுல CR என்ற எதிர்வுகள நம்பர் எத்தனை? 0.795. அப்ப நான் சொல்லுவேன் கொஞ்சம் CR எப்படி போயிருக்கு, எனக்கு வேற ஏதோ ஒன்றா மாறி கூர்ப்படைஞ்சு மாறி இருக்கு. அப்ப எனக்கு CR என்ற எதிர்வுல கூர்ப்பு நடந்திருக்கு. இதுதான் எனக்கு ஹார்டி வைன்பெர்க்கின் சமன்பாடு. விளங்குதா? எங்களுக்கு CBயை பத்தி தெரியா, இது தேவையில்லை எங்களுக்கு. CB அப்ப CBயா மாறுதா, CEயா மாறுதா, CFஆ மாறுதா, அது பத்தி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. சரியா? CR எத்தனை இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த CR எத்தனை இருக்கு? இப்ப இருக்கிற CR எத்தனை இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த CW எத்தனை இருக்கு? இப்ப CW எத்தனை இருக்கு? ஆரம்பத்தில் இருந்த விகிதமும் இப்ப இருக்கிற விகிதமும் மாறாம இருந்தா நாங்க என்ன சொல்லுவோம்? கூர்ப்பு நடக்கல. ஆரம்பத்தில் எத்தனை விகிதம் இப்ப கூடாது, எப்படியுமே எக்ஸ்ட்ரா கூடாது தானே, எப்படியுமே எப்படி கூடாது எப்படியுமே. சரியா? ஆரம்பத்துல இருந்து இப்ப உங்களுக்கு எதிர்வுகள் அதில் வந்து குறைஞ்சிருந்து என்ன சொல்லுவோம்? நாங்க கூர்ப்பு நடந்திருக்குன்னு சொல்லுவோம். ஐடியா விளங்குதா? சரிதானே? இதான் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா. இப்போ மெயினாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுவோம் வந்து எதிர்வுகளோட அதிர்வெண்ணை தான் நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ வந்து இந்த 3வது கொஞ்சம் இதாக போவோம். உலகத்தானே? சரி, டவுட் இருக்கா அதில்? இப்போ வந்து பாருங்க 3வது. CR இங்க பாருங்க, இப்ப இங்க பாருங்க, இப்ப வந்து நாங்க இப்ப வந்து பார்க்க போறோம். இப்ப எங்களுக்கு வந்து உங்களுக்கு தரவுல என்ன இருக்குன்னு சொன்னா 500 தாவரங்கள் இருக்கு. அந்த 500 தாவரங்கள்ல வந்து எனக்கு வந்து 1000 எதிர்வுகள் இருக்கு. அந்த 1000 எதிர்வுகள்ல எனக்கு வந்து CR வந்து 800 இருக்கு, CW வந்து 200 இருக்கு. சரிதானே? உங்களுக்கு எத்தனை சிவப்பு இருக்கு, எத்தனை இளம் சிவப்பு இருக்கு, எத்தனை வெள்ளை இருக்குன்னு தெரியா? விளங்குதா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இதுல CR வந்து 800ன்னு சொன்னா CRல இருந்து வந்திருக்கலாம், CR CW வந்திருக்கலாம். விளங்குதா? இப்ப 2 தாவரத்தை எடுங்களேன். இப்போ நீங்க 2 தாவரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா எத்தனை CR இருக்கு? 3 CR இருக்க போதும். ஏன்னா ஒரு சோப்பு தாவரத்தையும் ஒரு இளம் சோப்பு தாவரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா CR இதுல 2 அங்கால வந்து 1 வரும், மொத்தம் 3 வரப்போகுது. ஐடியா விளங்குதா? விளங்கி தானே? இப்போ நாங்க முதலாவது கண்டுபிடிக்க போறோம் எப்படின்னு சொன்னா இங்க வந்து சந்ததியை பத்தி பேச மாட்டோம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப
உங்க 7 பேர் இருப்போமே சரியா. இப்போ இதுக்குள்ள வந்து நான் சொல்றேன் எத்தனை எனக்கு வந்து 800 CR வந்து இருக்கு சரியா, 200 CW வந்து இருக்கு. இதுல எனக்கு இப்ப இருக்கிற ஆட்களுக்கு இது வந்து சந்ததி இல்ல விளங்குதா. இப்ப நாங்க வந்து மெண்டல்ல விதிக்கு போட்ட மாதிரி பெட்ரோல் சந்ததியில இருந்து பிள்ளை வருது F1 சந்ததி அதுகள் இல்லை. இப்ப நான் சொல்றேன் அந்த குறித்தொகையில 500 பேர் இருக்காங்க. அந்த 500 பேர்ல எனக்கு இந்த விகிதத்தை நான் வந்து பயன்படுத்தி என்ன செய்ய போறேன்னு சொன்னா எத்தனை இளம் சிவப்பு இருக்கு, எத்தனை சிவப்பு இருக்கு, எத்தனை வெள்ளை இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஐடியா விளங்குதா. இப்ப வந்து பாருங்க சிவப்புன்னு என்ன வரணும் உங்களுக்கு வந்து சிவப்புன்னு என்ன வரணும், சிவப்புண்டா CR சரியா. வெள்ளைன்னா உங்களுக்கு என்ன வரணும் CW. இளம் சிவப்புன்னா என்ன வரணும் சிவப்புண்டா CW சரியா. இப்போ வந்து பார்ப்போம் புனேற்ற பெருக்கல் விதி கூட்டல் விதி எல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே, நான் முதல் பார்த்த மாதிரி சரியா. முதலாக பாருங்க இப்போ என்ன செய்ய போதும் CR தாயில இருந்து உங்களுக்கு வந்து CR வரணும். அப்ப தாயில இருந்து இல்லை. இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த விதியை பாருங்க. இப்போ எங்களுக்கு மொத்தம் வந்து 500 தாவரம் இருக்கு. 500 தாவரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா CR எத்தனை %? 0.8. இங்க 0.8. இந்த CR இருக்கிறதுக்கு நிகழ்தகவு இதுவும் வந்து எத்தனை 0.8. மொத்தம் எத்தனை 0.64% விளங்குதா. அவங்களுக்கு வந்து 0.64 அப்படின்னு சொன்னா 100 தாவரத்துல 64 தாவரம் சோப்பு தாவரமா இருக்க போதும். 1000 தாவரத்துல 640 தாவரம் சோப்பு தாவரமா இருக்க போதும். இது ஐடியா விளங்கிட்டு தானே சொல்ற விளங்கி தானே. உதாரணத்துக்கு இப்படி சிம்பிளா பாருங்க. இப்ப வந்து நிகழ்தகவு தான். இப்ப இந்த 2 கோயின் இருக்கு சரியா, இதால தலை வரப்போதோ இதால தலை வரப்போதோ. இப்ப நான் உங்களை என்ன சொல்ற வரேன்னு சொன்னா இதுல தலைவாரத்துக்குரிய நிகழ்தகவு எத்தனை 1/2 சரியா. இதுல தலைவாரத்துக்குரிய நிகழ்தகவு எத்தனை 1/2. அப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, நான் இப்ப முதலாவது சொல்றேன் இதுலயும் தலை வரணும் இதுலயும் தலை வரணும்னு எவ்வளவு நிகழ்தகவு 1/2 தர 1/2 1/4. ஐடியா விளங்குதா. இப்ப வந்து நீங்க தாவரத்தை எடுக்க போறீங்க. இப்ப நீங்க இதுக்குள்ள இருந்து செலக்ட் பண்ண போறீங்க சரியா. எடுக்கக்குள்ள இப்ப நான் வந்து சோப்பை செலக்ட் பண்றேன். சோப்பை செலக்ட் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், இங்க இருந்து ஒரு CR இங்க வந்து CR. அப்ப இங்க இருந்து CR வரத்துக்கு நிகழ்தகவு எத்தனை 0.8. அடுத்தது CR வரத்துக்கு நிகழ்தகவு எத்தனை 0.8. அப்ப மொத்தம் எத்தனை 0.64. ஐடியா விளங்குதா விளங்குதானே. அப்படின்னா இங்கேயும் தலை வருது இங்கேயும் தலை வருது, இங்கேயும் சோப்பு வருது இங்கேயும் சோப்பு வருது. அப்ப இங்கேயும் CR வருது இங்கேயும் CR வருது. எவ்வளவு நிகழ்தகவு 0.8. அதான் விஷயம். ஐடியா விளங்குதா விளங்குதானே. அடுத்தது வந்து பாருங்க வெள்ளையை பாருங்க. வெள்ளை எத்தனை 0.2 0.04 சரியா. அடுத்தது வந்து இதை பாருங்க இளம் சிவப்பை 0.8 0.2 0.16. ஐடியா விளங்குதா. இளம் சிவப்பு 0.16 விளங்குது. என்ன சொல்ல வர விஷயம் தலை. இப்போ நான் எடுக்கிறேனே இப்போ இதை எடுப்போம் தாயக்கட்டை எடுப்போம் சரியா. சிம்பிளா எடுப்போமே தாயக்கட்டை எடுப்போம். தாயக்கட்டையை நீங்க எடுங்க. தாயக்கட்டையில வந்து இந்த தாயக்கட்டையில வந்து 6 பக்கம் இருக்கு. இந்த தாயக்கட்டையில வந்து 3 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கணும். இதுல வந்து 6 பக்கம் இருக்கு, இதுல 3 பக்கம் இருக்கு. நம்பர்ஸ் போடல, எல்லாமே கலர் அடிச்சு வச்சுக்காங்க 6 கலர் அப்படின்னு சொன்னா இதுல வந்து இருக்குது சிவப்பு மஞ்சள் பச்சை, இதுல வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை நீலம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே எல்லாமே இருக்கு. இப்ப நான் சொல்றேன் இதையும் எடுக்கக்குள்ள சிவப்பு வரணும் இதையும் எடுக்கக்குள்ள சிவப்பு வரணும். இது எத்தனை வரும் 1/6 தர 1/3 அப்ப 1/9 விளங்குதா. இப்ப ஒரு தாவரம் சோப்புன்னு என்ன வரணும், இங்கேயும் சோப்பு வரணும் இங்கேயும் சோப்பு வரணும். இங்க சோப்பு வரதுக்கு எத்தனை 0.8, இங்க சோப்பு வரதுக்கு எத்தனை 0.8, அப்ப 0.64 விளங்குதா. இப்ப இளம் சோப்பு இப்ப நான் எடுக்கிறேன், இங்க நீலம் வரணும் இங்க வெள்ளை வரும், இங்க நீலம் வரணும் இங்க மஞ்சள் வரணும். இங்க நீலம் வரதுக்கு நிகழ்த்த எத்தனை 1/6 இங்க 1/3 அப்ப அப்படியே வரப்போகுது விளங்குதா. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஒரு தாவரம் இளம் சோப்புன்னு சொன்னா இங்க எத்தனை வரணும் 0.6, இங்க எத்தனை வரணும் 0.3 0.8 0.2 0.36. அப்ப இதான் உங்களுக்கு விஷயம். ஐடியா விளங்குதா. அப்ப இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து பாருங்க, இப்ப இதான் விஷயம். இப்ப வந்து பாருங்க, இப்ப எங்களுக்கு வந்து சிவப்பு CR இடத்தின 0.64
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா CRCW எத்தனை 0.16. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் CW இது வந்து 0.04. விளங்குதா? சரிதானே? 0.06. CW 0.04. சரிதானே? சரிதானே? ஓகே. இப்போ வந்து பாருங்க, இப்போ இது வந்து ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆட்சியான இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ இவ்வளோ ஓகே தானே? இப்போ இவ்வளோ ஓகே. இப்போ இங்கே பாருங்க, ஆட்சியான வேற கலர் எழுதுறேன். சரியா? ஆட்சியான ஓரின நுகத்திர அதிர்வெண். அதிர்வெண் வந்து உங்களுக்கு வந்து ஆட்சியான ஓரின நுகம். யார் ஆட்சி? சிவப்பு ஆட்சி CRCR. இவர் அதிர்வெண் பார்த்தீங்கன்னா 0.64. அடுத்தது வந்து பாருங்க, பின்னடைவான ஓரின நுகத்தின் அதிர்வெண். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 0.04. இது வந்து சரியா? 0.64 0.04. சரிதான்? இது வந்து ஓகே. இது வந்து ஓகே. 0.68. சரியா? இதுதான் 0.32 வரும். CW 0. சரியா? இங்கே பாருங்க, இவ்வளோ ஓகே. இங்கே பாருங்க, இப்போ சரியா? இவ்வளோ தூரம் ஸ்டாப் பண்ணும். இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா? இது இப்போ நான் சொல்ல வர விஷயம் விளங்கிட்டா? ஆட்சியான ஓர்ண நுகங்கள் அதிர்வெண் வந்து 0.64. அது சரிதானே? உங்களுக்கு வந்து ஆட்சியான ஓர்ண நுகங்கள் அதிர்வெண் எதுன்னு எது இந்த இருக்குது 0.8 0.64. சரியா? அதே மாதிரி பின்னடைவான ஓர்ண நுகங்கள் அதிர்வெண் எத்தனை? 0.04. ஏன்னா உங்களுக்கு 0.2 0.04. சரியா? நாங்கள் இப்போ இதுக்கு வருவோம். சரியா? இதுக்கு வந்து வரும். இப்போ இதில் உங்களுக்கு என்ன சரி குழப்பம் இருக்கா? சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இது வந்து ஓகே. சரிதானே? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு குறித்தொகையை நீங்கள் எடுத்தீங்கன்னா CRCW. இப்போ நீங்கள் ஒரு குறித்தொகையை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு CR வந்து எத்தனை? 0.64. CRCW 0.04. இது வந்து 0.16. இது வந்து 0.16. சரியா? வெறும் சரியா? இப்போ இதுதான் ஒரு குறித்தொகையில் இருக்க போகுது. ஒன்று வந்து CR இருக்க போது, CRCW இருக்க போது, CRCW இருக்க போது, பிறகு வந்து CW இருக்க போது. இவ்வளோ இருக்க போகுது. அப்போ CRR பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இப்போ CRR பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து 0.8 வந்திருக்கணும், இங்கேருந்து 0.8 வந்திருக்கணும். ஸோ 0.64. அதே மாதிரி CRCWவில் இங்கேருந்து ஒன்று 0.16. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று தாயிலேருந்து ஒன்று தந்தையிலேருந்து ஒன்று 0.04. இங்கேயும் 0.06. விளங்குதா? இப்போ வந்து பாருங்க, இதர நுகங்கள் அதிர்வெண். சரியா? இதர நுகங்கள் அதிர்வெண். இதர நுகங்கள் அதிர்வெண் சொன்ன என்னது? உங்களுக்கு புனேற்ற கூட்டல் விதி. யார் யார் இதர நுகங்கள்? இங்கே இதுவும் இதுவும். விளங்குதா? மொத்தம் எத்தனை உங்களுக்கு? 0.32. சரியா? ஐடியா விளங்குதா உங்களுக்கு? அது விளங்கிச்சு தானே? அப்படின்னா
இதர ஆட்சியான நுகங்கள் எத்தனை சிஆர் பின்னணி வர நுகங்கள் சிடபிள்யூ இப்போ சைவசம் 6 4 உண்டு சைவசம் 4 உண்டு சைவசம் 1 6 சக சைவசம் 1 6 நினைங்கூடனா சைவசம் 3 இதர நுகங்கள் அது விளங்குதா இப்போ என்ன செய்யறாருன்னு சொன்னா ஹார்டி வைன்பர்க் ஒரு அந்த ஹார்டி வைன்பர்க் 2 பேர் சரியா அந்த சயின்டிஸ்ட் மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒரு விதியை வந்து ஃபார்ம் பண்றாங்க அந்த விதியை வந்து ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொன்னா இப்போ நான் சொல்றேன் தானே இப்போ அந்த எக்ஸ்டென்ட் அந்த அந்த ஏரியால ஆரம்பத்துல 1980ஆம் ஆண்டு இப்போ முதலாவது பாருங்கண்ணே இப்போ வந்து இப்போ இங்க பாருங்க இப்போ ஹார்டி வைன்பர்க் சமன்பாடை நீங்க பாருங்க என்ன ஹார்டி வைன்பர்க் சமன்பாடு என்னன்னா P வர்க்கம் 2pq சக q வர்க்கம் சமன் 1 சரியா இதான் ஹார்டி வைன்பர்க் சமன்பாடு இதுல உங்களுக்கு P என்னன்னு தெரியணும் சரியா P என்னன்னா ஆட்சியான எதிரொட அதிர்வெண் ஆட்சியான எதிரொவின் அதிர்வெண் சரியா Q என்னன்னா பின்னடைவான எதிருருவின் அதிர்வெண் சரியா பின்னடைவான எதிருருவின் அதிர்வெண் இதான் வந்து உங்களுக்கு Q விளங்குதா ஆட்சியான எதிரொருக்கள அதிர்வெண் பின்னடைவான எதிரொருக்கள அதிர்வெண் இப்போ இது வந்து நீங்க நெக்ஸ்ட்ல பயன்படுத்துற சமன்பாடு மாதிரி வராது விளங்க சொல்ல ஒரு விஷயம் இப்போ 10 50 20 அப்படி சமன்பாடு இல்லை இது அப்படின்னா இப்போ பாருங்க P வர்க்கம் என்னன்னா P வர்க்கம் சரியா ஆட்சியான ஓரின நுகங்கள் தான் அதிர்வெண் சரியா ஆட்சியான இதான் P நான் அப்படி போடுறேனே திரும்பி எழுதாம இது வந்து P வர்க்கம் இது வந்து என்ன உங்களுக்கு வந்து Q வர்க்கம் இது வந்து என்ன 2pq இப்ப ஒரு குறித்தொகையில யார் யார் இருக்கலாம் ஆட்சியான எதிர்வுகள் இருக்கலாம் இன்னொன்று யார் இருக்கலாம் பின்னடைவான இன்னொன்று யாரு இதர நுகம் இதை தாண்டி இருக்கேள்மா இல்ல இவர் 50 இவர் 30 மொத்தம் 100 பேர் இவர் 50 இவர் 30 இவர் 20 தான் இருக்கணும் விளங்குதா இவர் 30 இவர் 40 இதில் 30 பேர் தான் இருக்கணும் சரியா அப்ப சொல்ல வர விஷயம் என்னன்னா ஹார்டி வைன்பர்க் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஆட்சியான ஓரின நுகங்களோட அதிர்வெண்ணையும் பின்னடைவான ஓரின நுகங்களோட அதிர்வெண்ணையும் இதர நுகத்தில் இருக்கிற அதிர்வெண்ணையும் கூட்டி அந்த பெருமானம் வந்து எனக்கு 1க்கு சமனா இருக்கும் விளங்குதா P வர்க்கம் என்னன்னா ஆட்சியான ஓரின நுகத்தில் அதிர்வெண் சைவரசம் 6 4 பின்னடைவான ஓரின நுகத்தில் அதிர்வெண் சைவரசம் 0 4 சரியா இதர நுகத்தில் அதிர்வெண் என்ன சைவரசம் 3 2 சரியா இதை 3ஐயுமே கூட்டினா எங்களுக்கு வந்து 1 வரும் விளங்குதா இது முதலாவது விஷயம் சரிதானே இது அவர் சொல்ற முதலாவது விஷயம் இப்ப பாருங்க இப்ப அவர் சொல்ல வர விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இப்ப இதுல P வர்க்கம் எத்தனை 0.6 4 Q வர்க்கம் எத்தனை 0 4 2pq எத்தனை 3 2 சரியா P எத்தனை 8 Q எத்தனை 2 P என்ன எதிருருக்கள் அதிர்வெண் சரியா நீங்க 1985ஆம் ஆண்டு எடுக்கிறீங்க சாரி 2014ஆம் ஆண்டு எடுக்கிறீங்க 2025ஆம் ஆண்டு எடுக்கிறீங்க 500 பேர் இப்ப 10,000 மில்லியன் கணக்கில் போகலாம் எங்களுக்கு தேவையில்லை சரியா இந்த இவங்கள்ட்ட இந்த 2014ஆம் ஆண்டு இந்த குறித்தொகையில இந்த பேராதனி என்ற இடத்துல இருக்கிற இந்த 500 தாவரங்கள்ல P என்ற எதிர்வெண் இருக்கு தானே எதிர்வுக்கு தானே P என்ற எதிர்வோட அதிர்வெண் வந்து 0.8 இப்ப 2025ஆம் ஆண்டு போகலையும் அது 0.8 தான் இருக்கும் விளங்குதா அப்படி மாறினா அங்க கூர்ப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் விளங்குதா அதே மாதிரி நீங்க இப்படி நான் சொன்ன 2 பார்க்கலாம் ஒன்று வந்து பிறப்புரிமை அமைப்புக்குரிய அதிர்வெண்ணையும் பார்க்கலாம் எதிரொருக்கள் அதிர்வெண்ணையும் பார்க்கலாம் விளங்குதா பிறப்புரிமை அமைப்புக்குரிய அதிர்வெண்கள் யாருன்னு சொன்னா இது இதர நுகம் எத்தனை 0 ஒரு நுகம் எத்தனை ஒரு ஆட்சியான ஒரு நுகத்தில் அதிர்வெண் எத்தனை 0 6 4 அதே மாதிரி பின்னடைவான ஒரு நுகத்தில் அதிர்வெண் எத்தனை 0 0 4 2pq இதர நுகத்தில் அதிர்வெண் எத்தனை 0 3 2 சரியா அப்ப இவருமே இப்படி இருக்கணும் இவருமே இப்படி இருக்கணும் இவருமே இப்படி இருக்கணும் இவருமே இப்படி இருக்கணும் அப்ப இது வந்து என்ன எங்களுக்கு வந்து எதிரொருக்கள் அதிர்வெண் இது வந்து எங்களுக்கு பிறப்புரிமை அமைப்புக்குரிய அதிர்வெண் சரியா இப்ப நீங்க ஒரு குறித்தொகை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த எதிரொருக்களுக்குரிய அதிர்வெண்ணும் இந்த பிறப்புரிமை அமைப்புக்குரிய அதிர்வெண்ணும் எந்த டைம்லையுமே மாற இயலாது அப்படி மாறி நாங்க கூர்ப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம் ஐடியா விளங்குதா ஐடியா விளங்குது தானே
இதுதான் விஷயம். சரியா? இப்போ அடுத்ததுக்கு போவாங்க. அடுத்தது வந்து ஹார்டி வைன்பர்க் சமநிலைக்கான நிபந்தனைகள். சரியா? இது வந்து அழிக்கிறேன், எழுத போறீங்க இல்லை தானே? இப்போ வந்து நாங்கள் இந்த ஹார்டி வைன்பர்க் இந்த சமநிலையை வந்து இந்த சமநிலையை வந்து பயன்படுத்துறதுக்குரிய நிபந்தனைகள்னு சொல்லக்குள்ள நாங்கள் வந்து மொத்தம் 5 விஷயத்தை பார்ப்போம். சரியா? முதலாவது வந்து விகாரம். விகாரம் நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? விகாரம் நடந்தால் கூர்ப்பு வரும். நாங்கள் எப்படி படிப்போம்டா, ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலைக்குரிய நிபந்தனைகள். அதில் மீனிங் வந்து என்னன்னா, நாங்கள் எடுகோல் மாதிரி எடுத்து வைப்போம். ஒரு குறித்தொகைக்கு வந்து இந்த ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலைப்படி நாங்கள் எப்போ அந்த குறித்தொகையில பி வர்க்கத்தை எடுத்தா என்ன, 2p கியூ எடுத்தா என்ன, கியூ வர்க்கத்தை எடுத்தா என்ன, அது வந்து மாறாதுன்னு நாங்கள் எடுப்போம். அப்படி மாறாம இருக்கணும்டா அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன? சரியா? ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலைக்குரிய நிபந்தனைகள் அதில் மீனிங் வந்து என்னன்னா, ஒரு குறித்தொகையில வந்து ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலைக்குரிய நிபந்தனைகள்னு சொன்னா அந்த குறித்தொகையில வந்து நாங்க எத்தனை வருஷத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த ஹார்டி வைன்பர்க்கால நாங்க முதலாவது வருஷம் 85ஆம் ஆண்டு எத்தனையோ வருஷத்துல நாங்க எடுத்த அந்த பெருமானம் வந்து இப்ப வரைக்கும் மாறாம இருக்குது. இப்படி மாறாம இருக்கணும் என்று சொன்னா என்னென்ன காரணிகள் இருக்கணும்? ஐடியா விளங்குதா? முதலாவது விஷயம், விகாரம் நிகழக்கூடா. விகாரம் நிகழ்ந்தா என்ன செய்யும்? எங்களுக்கு வந்து விகாரம்னா என்ன? CR CW மட்டும்தான் இருந்தது. சரியா? விகாரம் நடந்தா CR வந்து CX ஆகவோ CY ஆகவோ மாறிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்து ஆரம்பத்தில் CR வந்து 800, CW வந்து 200, இப்போ வந்து 0.2 இங்கால பக்கம் ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 5 CR வந்து 5 CX மாறி இருந்தா இப்போ 0.8 இருந்தது, இப்போ குறையும். 0.8 வந்து வரைய போகுது. சரிதானே? அப்போ வந்து என்னது? ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை இப்போ என்னப்படாது. ஐடியா விளங்குதா? ரெண்டாவது பாருங்க, எழுதமானமான கலப்பு நிகழணும். சரியா? எழுதமானமான கலப்பு நிகழணும்னு சொன்னா இப்படி இப்போ எழுந்தமானமான கலப்புன்னு சொன்னானேன்னா இப்போ அங்கிகள் வந்து எழுந்தமானமாக சேரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்துக்கொள்வோமே, இப்போ வந்து வச்சுக்கொள்வோமே, இப்போ இவர்கிட்ட வந்து இருக்கிறது CR. சரியா? இவர்கிட்ட வந்து இருக்கிறது CW, இவர்கிட்ட இருக்கிறது வந்து CW, CR, இவர்கிட்ட CR, இவர்கிட்ட CW, இவர்கிட்ட CW. சரியா? இப்போ 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 3 பேருக்கு என்ன வச்சுக்கொள்வோமே, CR CW, CW CW அப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. எழுந்தமானமான கலப்புன்னா என்னன்னா, இந்த CR வந்து இப்போ இங்கால பக்கம் ஒரு CR வருது. சரியா? இங்கால பக்கம் ஒரு CR இருக்கு, CW இருக்கு. இந்த CR வந்து இந்த CRோட இணையத்துக்குரிய நிகழ்தகவு கவர்மெண்ட் சொன்னா ஒன்றில் 2 இருக்கணும். ஐடியா விளங்குதா? சொல்ல வர விஷயம் என்ன? இங்கே CR வருது, இவர் வந்து CW-ஓடையும் இணையலாம், CR-ஓடையும் இணையலாம். அதில் மீனிங் என்னன்னா, 2 CR வந்தா ஒன்று கட்டாயம் CR-ஓட இணையணும், இன்னொன்று கட்டாயம் CW-ஓட இணையணும். அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ இங்க வார எல்லா CR-உமே CW-ஓட இணையாம CR-ஓட மட்டுமே இணைன்னு வச்சுக்கொள்வோமே. இந்த CR மட்டுமே என்ன செய்யுது? CR-ஓட இணையுது. சரியா? CW-ஓட இணையுது. இப்போ என்ன செய்ய போகுது? காலப்போக்கில் ஒன்று CW இந்த இதுல இருந்து இல்லாம போகலாம். உதாரணத்துக்கு வந்து CR எல்லாமே சேர்ந்து இப்போ கேங் ஃபைட் மாதிரி தானே. இப்போ வந்து என்னன்னு சொன்னா எல்லாருமே இப்போ இங்கால இருந்து வர எல்லாருமே இப்போ இங்கால இருந்து ஒரு ஆள் வராருன்னு சொன்னா, சரியா? இப்போ இங்கால இருந்து ஒரு ஆள் வரார். இந்த இப்போ 2 குரூப் இருக்கு, CR ஒரு குரூப் இருக்கு, CW ஒரு குரூப் இருக்கு. சரியா? இப்போ இங்கால இருந்து ஒரு ஆள் வரப்போற என்ன செய்வாருன்னு சொன்னா, அவர் வந்து CR-ஓட இணையணும், இல்லைன்னா CW-ஓட இணையணும். வார எல்லாருமே CR-ஓட தான் இணைஞ்சாங்கன்னு சொன்னா காலப்போக்கில் CW இல்லாமல் போயிடும். ஐடியா விளங்குது அவங்களுக்கு வர விஷயம்? விளங்கிதானே சொல்ல வர விஷயம்? உதாரணத்துக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து 800 CR, அது பிறகு வந்து 200 CWன்னு சொல்லக்குள்ள இப்போ வந்து அங்கே வந்து இந்த CRM CW வந்து சந்ததிகளை உருவாக்குது. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னா, CR வந்து CR-ஓட மட்டும்தான் சேரும்னு சொன்னா எல்லாமே CR சேர்ந்துட்டு CW காலப்போக்கில் இல்லாமல் போயிடும். அப்பயும் என்ன செய்யாதங்களுக்கு ஹார்டி வைன்பர்க்கின் சமநிலை வந்து நிலைத்து நிற்காது. விளங்குதா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இயற்கையான தேர்வு. இப்போ நான் சொன்ன விஷயம் தானே இது. இயற்கையான தேர்வு என்னன்னா அது நடக்கக்கூடாது, இயற்கை தேர்வு நடக்கக்கூடாது. சரியா? இயற்கை தேர்வு என்னன்னா யாரு வலிமையானாக்களோ அவங்கள மட்டும் இயற்கையை வந்து தேர்வு செய்யறாரு. சரியா? உதாரணத்துக்கு வந்து வச்சுக்கொள்ளுமே, ஒரு வருஷத்துல 10 பேர் சாகுறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு வருஷத்துல 10 பேர் சாகுறாங்கன்னா அந்த 10 பேர்ல 5 பேர் CR ஆகவும் 5 பேர் CR ஆகவும் 12 பேர் சாகுறாங்கன்னு வச்சுக்கொள்வோமே. ஒரு வருஷத்துல 12 பேர் சாகுறாங்க. இப்போ எல்லாருமே சாதனை போறவங்க குறித்தொகையில 12 பேர் சாகுறாங்க. சாகுல பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேர் CR ஆகவும்
4 பேர் CR CW-ஆகவும் 4 பேர் CW இருந்தால் மட்டும்தான் இந்த சமநிலை வந்து சரியா இருக்கும். விளங்குதா? வச்சுக்கொள்வோமே, CR வந்து மிக உறுதியான என்ன சூழலுக்கு தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு அங்கி. சரியா? CW வந்து அப்படி இல்லை. அப்ப ஒவ்வொரு வருஷமும் எல்லா CWயுமே இயற்கை தேர்ந்தெடுத்து இயற்கை வந்து CR தேர்ந்தெடுத்து எல்லா CWயுமே அழிக்கப்பட்டா CW இல்லாம போயிடும் காலப்போக்கில். விளங்கிட்ட? உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து 800 200ன்னு சொல்லக்கூட இப்ப வந்து 10 CW வந்து செத்துட்டு அப்ப எத்தனை வந்து 190 வந்துடும். விளங்குதா? அடுத்ததுக்கு வந்து இன்னும் 10 சாகுது. அப்ப 180, இங்கால 170. அப்ப பிழைக்கு தானே அது ஐடியா. விளங்குதா உங்களுக்கு? விளங்காட்டி கேளுங்க. விளங்கு தானே? அப்ப எங்களுக்கு இயற்கை தேர்வு நடக்கக்கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய குறித்தொகை. இது ஏன்னு சொன்னா இப்ப வந்து ஒரு குறித்தொகை நீங்க எடுங்க, 10,000 மில்லியன் வச்சுக்கொள்ளாமே, 1000 பேர் இருக்காங்க ஒரு குறித்தொகையில, இன்னொன்று 10,000 பேர் இருக்காங்க ஒரு குறித்தொகையில. சரியா? இப்ப வந்து நீங்க பார்க்கக்குள்ள நான் இருக்கிறேன் வந்து சைபரசம் CR சைபரசம் CW விகிதத்தை நான் இருக்கிறேன். சரியா? இப்ப வந்து நீங்க கணக்கெடுத்துட்டு போன பிறகு ஒரு ஆள் செத்துட்டார். விளங்குதா? அவர் செத்த ஒரு எத்தனைன்னு சொன்னா CR CW செத்துட்டார். விளங்குதா? நான் ஆரம்பத்தில் எடுக்கிறேன். ஆரம்பத்தில் வந்து நீங்க ரெண்டு குறித்தொகை, ஒன்று வந்து 1000 பேர் இருக்கிறது, இன்னொன்று 10,000 பேர் இருக்கிறது. 1000 பேர் இருக்கிறதுல வந்து எங்களுக்கு வந்து CR இருந்தது வந்து 800, 1000 2000 வருமனே. CR வந்து 1600, CW வந்து 400. 10,000 நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா CR வந்து எத்தனை வரும்? 10,000 சொன்னா 1600 400 20,000 வரும். 20,000 சொன்னா 16,000. CW வந்து 4,000. விளங்குதா? இப்ப வந்து பாருங்க, CW இருக்கிற செத்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளும். செத்தா எத்தனை போயிடும்? 2 CW போயிடும். விளங்குதா? மொத்தம் எத்தனை அதிர்வேன்? 2000. அதுல 400 இருந்தது CW. இப்ப வந்து ஒரு ஆள் சாகுறதால எத்தனை வந்துட்டு இப்ப வந்து இங்க எத்தனை வரப்போதும்? இங்க வந்து ஒரு ஆள் செத்தா 2 CW போயிடும். அப்ப வந்து எத்தனை? 1998 கீழ் 398. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க வந்து ஆரம்பத்துல 4000, ஆரம்பத்துல வந்து 10,000, இப்ப வந்து 4000. இப்ப வந்து ஒரு ஆள் போனுச்சுன்னா 3998 கீழ் 9998. விளங்குதா? சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப இங்கேயும் மாற்றம் வருது, இங்கேயும் மாற்றம் வருது, இங்கேயும் மாற்றம் வருது, இங்கேயும் மாற்றம் வருது. குறித்தது வந்து நல்லாவே பெருசுண்டா எங்களுக்கு வார மாற்றத்தை நாங்கள் வந்து மினிமைஸ் பண்ணலாம், நாங்கள் வந்து நல்லாவே குறைக்கலாம். ஐடியா விளங்க? சொல்ல வர விஷயம் விளங்குதா? விளங்கலையா? விளங்குதா? விளங்குதானே? இப்போ 10 பேர் எடுங்க. இப்போ 1 10. சரியா? இப்போ வந்து ஒரு ஆள் போறார், எத்தனை வருது? 1 9. விளங்குதா? சொல்ல வர விளங்குதா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 10,000. ஒரு ஆள் போறார், எத்தனை? 1 999. சரியா? 1 போட்டு 10ஆல பிரிங்க, 1 போட்டு 9ஆல பிரிங்க, வார மாற்றம் வந்து வரும். 1 போட்டு 10,000 பிரிங்க, 1 போட்டு 9,999 பிரிங்க, ஒரு மாற்றம் வந்து வரும். ஆனா இவரும் அண்ணலவா நாங்க சாமான் எடுக்கலாம். ஐடியா விளங்குதா? மிகப்பெரிய குறித்தொகை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை? எங்களுக்கு வந்து அங்கிகள் வந்து இறந்தாலும் பெரிய மாற்றம் வராது. 10 பேர் எடுத்தீங்கன்னா 2 பேர் செத்துட்டாங்கன்னா மாற்றம் வரப்போகுது. விளங்குதா? இதுதான் பேசிக். அடுத்தது வந்து பாருங்க, குறிவரவு குறியாக்கல் இருக்கக்கூடாது. நான் சொல்ல வர விஷயம் குறிவரவுன்னு சொன்னா நாங்க ஆரம்பத்தில் எடுத்து வச்சிருக்கோம் எங்க 200 CR 200 CR 800 CW 800 CR 200 CWன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்து 10 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க, மாறுமா? மாறாதா? மாறும். விளங்குதா? அவங்கள குறித்தொகைக்குள்ள மாறக்கூடாது. அப்படின்னா இதுக்குள்ளேயே சந்ததியை, இதுக்குள்ளேயே திருமணம் முடிச்சு இதுக்குள்ளே சந்ததியை உருவாக்கணும். அப்பதான் நாங்க ஒப்பிடலாம். விளங்குதா? இதான் நாங்க கூப்பிட போக்க பாக்குறதுக்கு. சரிதானே? இது நாங்க மனிதனுக்கு யூஸ் பண்றது இல்ல, இது வந்து விலங்குகளுக்கு தான் மெயினா யூஸ் பண்றது. சரிதானே? மனிதனுக்கு இதை வச்சு நாங்க யூஸ் பண்றது இல்லை. சரியா? விலங்குகளுக்கு தான் நாங்க வந்து யூஸ் பண்ணோம். ஏன்னா இதுல இருக்கிற எதையுமே போடல அது. சரியா? அப்ப விலங்குகள்ன்றக்குள்ள பெருசா மாறாது. குறிவரவு குறிவகல் பெருசா வராது. இப்ப நாங்க ஒரு ஏரியால இருக்கிற இதுதான் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க ஒரு ஏரியால இருக்கிற ஒரு பறவைகளை பார்த்தோம்னா அதுல பெருசா குறிவரவு குறிவகல் வராது, அதுல எழுதமான கலப்பு வராது, இயற்கை தேர்வு வராது. சரியா? அப்ப நாங்க அதுக்கெல்லாம் பார்க்க போறோம். சரிதானே? இதான் நாங்க இதுக்கு யூஸ் பண்ற விஷயம். முதலாவது பாருங்க, ஹார்டி வைன்பர்கோட சமநிலைக்குரிய பயன்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா குறித்த ஒரு பிறப்புரிமை அமைப்பு இல்லைன்னு சொன்னா குறித்த ஒரு பரம்பரை அழக வந்து என்னன்னா கூர்ப்பிட போக்க, குறித்த ஒரு பிறப்புரிமை அமைப்பு இல்லைன்னு சொன்னா குறித்த ஒரு பிறப்புரிமை இயல்புல கூர்ப்பிட போக்கு அறிவதற்காக பயன்படுத்தப்படுற ஒரு கொள்கை தான் ஹார்டி வைன்பர்கோட சமநிலை. அதுல என்னென்ன காரணிகள் நாங்க பயன்படுத்துவோம்னு சொன்னா எதிரொடுக்கல் அதிர்வெண், பிறப்புரிமை அமைப்போட அதிர்வெண்.
அடுத்தது வந்து ஹார்ட்வேர்க்கின் சமநிலையில பயன்பாடுகள் என்ன நாங்கள் அந்த சமன்பாடு எடுத்தோம். பி வர்க்கம் பிளஸ் 2pq பிளஸ் q வர்க்கம் சமன் 1. அதில் பி வர்க்கம்னா மீனிங் என்னன்னா ஓரின ஆட்சியான எதிர்வுகள்ல நுகங்கள்ல எண்ணிக்கை. 2pqன்னு சொன்னா இதர நுகங்கள்ல எண்ணிக்கை. q வர்க்கம்னு சொன்னா பின்னடைவான நுகங்கள்ல எண்ணிக்கை. சரிதானே? எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு வந்து 1க்கு சமனா இருக்கணும், இல்லைன்னா 100க்கு சமனா இருக்கணும். விளங்குதா? இதான் எங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் என்னன்னா நிபந்தனைகள் என்னன்னு பார்த்தோம். நிபந்தனைகள் வந்து 5 நிபந்தனைகள். விகாரம் நடக்கக்கூடா, எழுந்தமானமான கலப்பு நடக்கக்கூடா, இயற்கை தேர்வு நடக்கக்கூடா, மிகப்பெரிய குறித்தொகையா இருக்கணும், குறிவரம்பு குறியாக்கள் இருக்கக்கூடாது. விளங்குதா? இதான் உங்களுக்கு இது இருக்கிற விஷயம். சரிதானே? இப்போ பேப்பர் எடுங்க, நான் கேள்வி செய்வோம்.